நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க முழுசாக படித்தா மட்டும்தான் வேலையுண்டு. நார்மலாக படித்தாக்களுக்கும் வேலை இருக்குது. வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வீடியோக்களை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வேலைக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். என்ன வேலைக்கு கோல் பண்ணியிருக்கிறாங்கன்ற விடயத்தை இலகுவாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி வயது எல்லை, கல்வி தகைமை கேட்ட விடயங்களை நீங்கள் முழுசாக அறிந்து கொள்ளலாம். நார்மலாக படிச்சிருந்தாலும் வேலை இருக்குது. அதே மாதிரி சில வேலைகளுக்கு ஓலவல் கேட்பாங்க, சில வேலைகளுக்கு ஏலவல் கேட்பாங்க. அதி உயர் வேலைக்கு டிகிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா தகுதிக்கும் வேலை இருக்கிறது. அரசாங்க வேலை நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அந்த வேலைகளை நாங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக தந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னொரு வேலை வாய்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. அதாவது அரச வேலைவாய்ப்பு தான். தேசிய நீர்வாழ் உயிரின வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் நாரா நிறுவனம் மூலமாக 30 வகையான பதவிகளுக்கு 50 வெற்றிடங்கள் காத்திருக்கிறது. இந்த வெற்றிடங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். அதாவது ஆய்வக உதவியாளர், மோட்டார் மெக்கானிக், அதே மாதிரி படகு இயக்குனர், மின்சார பணியாளர் எலக்ட்ரீசியன், அதே மாதிரி மேலாண்மை உதவியாளர் அதாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், தொழில்நுட்பம் அல்லாதது, அதே மாதிரி சுழியோடி கேட்குறாங்க, ஏர் கண்டிஷனிங் தொழில்நுட்பவியலாளர், ஏசி ரிப்பேரர், கள ஆராய்ச்சி உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், இப்படின்னு சொல்லி மொத்தமாக 30 பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள். இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயங்களை இப்பொழுது தருகிறேன். எவ்வாறு விண்ணப்பிப்பது, என்ன தகமைகள் கேட்குறாங்கன்ற விடயத்தை நான் உங்களுக்கு தரேன். விண்ணப்பதாரர்கள் தகமைகள் மற்றும் அனுபவத்தின் மூலம் நேர்முக தேர்வு அல்லது போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மேற்கண்ட பதவிகளுக்கான தேவையான தகுதிகள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்கள் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முகாமையின் www.nara.ac.lk உத்தியோகபூர்வ இணையதளத்தில் கிடைக்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் இணையவழி விண்ணப்ப படிவத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு விண்ணப்பதாரர்கள் அந்த இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். காலியிடங்கள் பகுதிக்கு செல்ல வேண்டும். அதாவது இணைய வழியில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் ஒரு நகலை பதிவிறக்கம் செய்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சிருப்பீங்க. அந்த பூர்த்தி செஞ்ச கொப்பி ரீத்தன் அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு அதன் அசல் நகலில் விண்ணப்பதாரரால் முறையாக கையொப்பமிடப்பட வேண்டும். விண்ணப்பத்துடன் அடிப்படை கல்வி மற்றும் தொழில்முறை தகுதிகளை சரிபார்க்கும் சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்றிதழின் ஒரு நகலை இணைத்து 2026 ஏப்ரல் 6ஆம் திகதிக்கு முன்னதாக பணியாளர் நாயகம், தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் கிரவு தீவு, மட்டக்குழிய, கொழும்பு 15 என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்கும் பதிவானது உரையின் மேல் இடது மூலையில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், இதற்கு விண்ணப்பம் மூலமாக நீங்கள் ஆன்லைன் ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவீங்க. அனுப்புகிற நேரத்தில் அதற்கு டவுன்லோட்னு சொல்லி கேட்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிட்டு உங்களுக்கான அந்த வேலைக்குரிய என்ன ஆவணங்கள் தகமைகள் இருக்கிறதோ அந்த தகமைகளை நீங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி அதோட சேர்த்து இவங்களோட முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் அவர்களின் உயர்கல்வி தகுதிகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு நாராவின் நிர்வாக குழுவால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலாவது குழுவால் நடத்தப்படும் திறந்த போட்டி பரீட்சை தேர்வு மற்றும் அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது இந்த வேலைக்கு எவ்வாறுன்னு சொல்ல முடியாது. சில வேலைகளில் இன்டர்வியூ வைப்பாங்க, சில வேலைகளில் எக்ஸாம் நடத்துவாங்க. அப்படியும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நேர்காணலில் வெளிப்படுத்தப்பட்ட திறன்களின் அடிப்படையில் வேட்பாளர்கள் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆட்சேர்ப்பு நோக்கத்திற்காக ஒரு போட்டித் தேர்வு தேவை என்று நாராவின் நிர்வாக குழு முடிவு செய்தால் நீங்கள் பரிந்துரைக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு சட்டபூர்வ வாரியங்கள், கழகங்கள், அது துறைகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களின் பதிவிறக்கம் செய்யப்பட்ட நகல்களை அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். நிறுவனங்களின் தலைவர்கள் மூலம் அனுப்பப்படாத கடைசி தேதிக்கு பிறகு பெறப்பட்ட முழுமையற்ற, தெளிவற்ற அல்லது வேறு ஏதேனும் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் முன் அறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வேலைக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த வேலைக்கு ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த கேட்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்வி தகமைகள், அதே மாதிரி வேறு சான்றிதழ்கள், அதே மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற திணைக்கள தலைவர், எந்த நிறுவனத்திலோ எந்த நிலையங்களிலோ எந்த திணைக்களங்களில் பணிபுரிகிறீங்களோ அந்த தலைவர் கையொப்பம் அதில் இடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வேலை வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறோம்.
மேலதிக தகவல் அப்படின்னு சொல்லி தேவைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது, வந்து நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.